ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத நாள். அந்த பெண் பருவம் அடைந்து விட்டாள். நேற்று வரை ஒரு குழந்தையாக இருந்த இந்த பெண் இன்று ஒரு பெண்மணியாக மாறுகிறாள். பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் ஒரு நாகரிகமான சொல் மாதவிடாய். உண்மையில் மாதவிடாய் அப்படின்னா என்ன? ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு உண்டான தகுதியை பெற்றிருக்கு அப்படின்னு அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணை சார்ந்தவர்களுக்கும் உணர்த்துகின்ற ஒரு செயல். ஒரு பெண் பருவம் அடைந்ததிலிருந்து ஒரு 15 வயதிலிருந்து ஒரு 45 வயது வரைக்கும் இந்த 30 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு மாசமும் அந்த பெண் தன்னை ஒரு தாயாக மாற்றுவதற்கு அவளையும் அறியாமல் உள்ளே அரங்கேறும் ஒரு செயல்தான். ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இந்த செயல். அந்த 3 நாட்கள் உண்மையில ஒரு கர்ப்பப்பை ஒரு பையாக இல்லாமல் தன்னை ஒரு அறையாக மாற்ற முயற்சித்து அந்த முயற்சியின் தோல்விதான் ஒரு மாதவிடாய் என்பது. ஒரு குழந்தையை சுமக்கும் வரை அது வெறும் பை. ஒரு குழந்தையை சுமக்க ஆரம்பித்தால் அது ஒரு அறை. இந்த பை தன்னை ஒரு அறையாக மாற்றும் முயற்சியில் ஏற்படும் தோல்விதான் மாதவிடாய். தொடர்ந்து ஒரு சுழற்சியாக நடக்கிறது இந்த விஷயம். ஒவ்வொரு சைக்கிள், இந்த சுழற்சி சரியான முறையில் நடந்தால் 28 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கிறது. இந்த 28 நாட்கள்ல என்ன நடக்குது? முதல் 3 நாட்கள் உதிரப்போக்கு. அதாவது போன மாதம் தன்னுடைய முயற்சியில தோல்வி அடைஞ்ச இந்த கர்ப்பப்பை அடுத்த முயற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பப்பைய சுத்தம் பண்ணி ஒரு அறைய அலங்கரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை கழுவி விடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இந்த 3 நாட்கள். உண்மையில இந்த கர்ப்பப்பை ஒரு குழந்தைய சுமக்க போகும் இந்த கர்ப்பப்பை ஒரு விருந்தினரை வரவேற்கிறதுக்காக இந்த பைய ஒரு அறையாக மாற்றுது. இந்த கர்ப்பப்பையை அலங்கரிக்க ஆரம்பிக்குது. உங்களுடைய மூளை, உங்களுடைய சினைப்பை, உங்களுடைய கர்ப்பப்பை, இது 3ம் சேர்ந்து வரப்போகிற ஒரு விருந்தினரை அவரை வரவேற்று தன்னோடு இணைத்து ஒரு 9 மாதம் அதை வளர்த்து ஒரு உயிரை உண்டாக்கி அந்த உயிரை ஒரு குழந்தையா மாற்றி 9 மாதம் கழித்து இந்த உலகுக்கு தருவதற்கான முயற்சி தான் இந்த அலங்காரம். அலங்காரம்னா என்ன? அந்த கர்ப்பப்பையின் சுவர் மிகவும் மெல்லிதான ஒரு சுவரை தடிமனா மாற்றுது. அந்த சுவர்களுக்கு நிறைய இரத்த ஓட்டத்தை கொடுக்குது. இந்த தடிமனா மாத்துறதும் இந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதும் வரப்போகிற அந்த விருந்தினரை தன்னோடு இணைச்சிக்கவும் 2.5 to 3 கிலோ வரைக்கும் எடை இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை சுமக்கவும் அந்த குழந்தைய இந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே வச்சுக்கவும் தன்னை தயார்படுத்திக்கிறது தான் இந்த அலங்காரங்கள். இந்த விருந்தினர் ஒரு உயிர், ஒரு குழந்தை அப்படின்னா அது உருவாக்குறதுக்கு 2 பேர் தேவைப்படுது. ஒரு மணப்பெண், ஒரு மணமகன். இந்த இடத்துல அந்த மணப்பெண் கருமுட்டை. இந்த கருமுட்டை அந்த சினைப்பையில வளர்ச்சி அடையவும் முதிர்ச்சி அடையவும் முயற்சி பண்ணுது. பல கருமுட்டைகள் முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு கருமுட்டை தான் அதில் வெற்றி அடையுது. இந்த ஒரு கருமுட்டை தான் நம்முடைய மணப்பெண். இந்த முயற்சியை ஒரு 28 நாள், இதைத்தான் ஒரு மாதம் அப்படிங்கிறோம், தொடர்ந்து நடைபெறும்போது முதல் 14 நாட்களை ஒரு பகுதியாகவும் 2வது 14 நாட்களை இன்னொரு பகுதியாகவும் எடுத்துக்கலாம். இந்த முதல் 14 நாட்கள்ல அதுல முதல் 3 நாட்கள் இந்த கருப்பையை சுத்தம் செய்வதில் போகிறது. மிச்சம் இருக்கிற ஒரு நாட்கள் ஒரு முக்கியமான விஷயம் நடைபெறுது. அதுதான் இந்த கருமுட்டை இந்த சினைப்பையில முதிர்ச்சி அடைவது.
சரியாக 14வது நாள் இந்த கருமுட்டை தன்னை முதிர்ச்சி அடைவதற்கு உதவி பண்ணின அந்த நீர் கட்டியை உடைத்து கொண்டு வெளியில வருது. இந்த கருமுட்டை அந்த கர்ப்பப்பையின் 2 பக்கமும் இறக்கை மாதிரி இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை போல இருக்கிற ஒரு குழாய்க்குள்ள போகுது. இந்த குழாய்க்குள்ள இந்த கருமுட்டை அந்த மணமகன் அந்த விந்து அணு அது வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இந்த சுரங்கப்பாதையில பாதுகாப்பா இருக்கு. ஆனா பாவம், இந்த கருமுட்டையினுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை. 24 மணி நேரம், ஒரு நாள் மட்டுமே இந்த கருமுட்டை உயிரோடு இருக்க முடியும். இந்த ஒரு நாளுக்குள்ள ஒரு விந்தணு இந்த கர்ப்பப்பைக்குள்ள வந்தா இந்த கருமுட்டையும் அந்த விந்து அணுவும் ஒன்றாக இணைந்து ஒரு உயிரை உருவாக்க முயற்சிக்கும். இந்த உயிர் உருவானா அதுதான் நம்முடைய விருந்தினர். இந்த விருந்தினரை வரவேற்று இந்த விருந்தினரை தன்னோடு இணைத்து கொண்டு ஒரு 9 மாதம் தான் உண்டாக்கிய உயிரை தத்தெடுத்து 9 மாதம் கழித்து அதை பெற்றெடுத்து இந்த உலகுக்கு கொடுத்து ஒரு தாய்மை அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைந்து தான் பிறந்த பிறவி பயனை அடைகிறது தான் இந்த பெண்ணின் கர்ப்பப்பையின் முயற்சி. இந்த முதல் 14 நாட்கள்ல 3 நாள் அந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்றதுல போகுது. மிச்சம் இருக்கிற 10 நாட்கள் இந்த சினைப்பையில இந்த கருமுட்டை தன்னை தயார்படுத்திக்கிட்டு வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்து வெளியில வருது. ஒரு நாள் அந்த சுரங்கப்பாதையில காத்திருந்து இந்த விந்தணு வந்த பிறகு ஒரு உயிரை உண்டாக்குது. இந்த விந்து அணு இந்த கர்ப்பப்பைக்குள்ள வரலை அப்படின்னா ஒரு நாள் கழித்து இந்த கருமுட்டை ஒரு விரக்தியில் ஒரு ஏமாற்றம் அடைந்து அழிய ஆரம்பிக்குது, கரைய ஆரம்பிக்குது. இந்த கருமுட்டை கரைஞ்ச உடனேயே இந்த உயிர் உருவாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அலங்கரிக்கப்பட்ட இந்த அறைக்கு ஒரு வேலை இல்லாமல் போகுது. இணைச்சு கொள்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த அலங்காரங்கள், புதிதாக உண்டாக்கப்பட்ட இரத்த குழாய்கள், மெலிதாக இருந்த கர்ப்பப்பையின் உள்சுவர்கள், இதையெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கருமுட்டை அழிஞ்சு போகுது, கரைஞ்சு போகுது. விந்தணு இந்த ஒரு நாட்குள்ள வரலை. அப்போ இந்த அலங்காரம் தேவையில்லை, இந்த அறை தேவையில்லை. இந்த அறை மறுபடியும் பையாக மாறப்போகுது. எப்படி? இந்த இரத்த குழாய்கள் சுருங்க சுருங்க இந்த தடிமனான இந்த உள் சுவர்களுக்கு சரியான உணவும் காற்றும் கிடைக்காம போகுது. இந்த உள் சுவர்களினுடைய அந்த மெலிதான தோல் சுருங்க ஆரம்பிக்குது. சுருங்கும் பொழுது அந்த கர்ப்பப்பையின் உள்புறத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்குது இந்த தோல். ஒரு உயிர் இல்லாத ஒரு தோல். இந்த உயிர் இல்லாத உட்புற சுவர் தோல் இப்போ நம்ம உடம்புக்கு தேவையில்லை, இந்த கர்ப்பப்பைக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லாத எல்லாமே நம்ம அதை கழிவாக தான் பார்க்குறோம். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு கழிவு தான் அந்த மாதவிடாய் உதிரம் என்பது. 14 நாட்கள் காத்திருந்து 10 நாட்கள் இந்த கரு முட்டையை வளர்த்து ஏமாற்றம் அடைந்த இந்த கர்ப்பப்பை தன்னை சுத்தம் செய்ய அடுத்த 14 நாட்களை எடுத்துக்கிறது. இந்த இரத்த குழாய்கள் சுருங்கவும், தடிமனான இந்த கர்ப்பப்பையின் உட்புற சுவர்கள் தன்னை விடுவிச்சுக்கவும், கழிவுகளை எல்லாம் ஒன்றாக்கி அதை வெளியே தள்ள வேண்டி மறுபடியும் சுத்தம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இந்த கர்ப்பப்பை தள்ளப்படுவதால் மறுபடியும் முதலில் ஆரம்பித்த அந்த 3 நாட்கள் போல இந்த 3 நாட்கள் சுத்தம் செய்ய ஆரம்பிக்குது. அதனால
இந்த 28 நாள்ல முதல் 14 நாட்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கர்ப்பப்பை, தனக்குள்ளே ஒரு உயிர் வரும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த கர்ப்பப்பை தன்னை தயார் செய்து கொள்ளுது. அந்த முயற்சியில அது தோல்வி அடையுது. அது தோல்வி அடைகிறதுனால அடுத்த 14 நாட்கள் மறுபடியும் இந்த அறையை அலங்கரிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய போகுது. அப்ப உண்மையிலேயே இது ஒரு கர்ப்பப்பையின் தோல்வி. ஒரு பை தன்னை அறையாக மாற்றிக்கொள்ள முயற்சித்து அந்த முயற்சியில் ஏற்பட்ட ஒரு தோல்விதான் மாதவிடாய். இன்னும் சொல்ல போனா ஒரு கர்ப்பப்பையின் அழுகை, ஒரு கண்ணீர், அதுதான் இந்த மாதவிடாய். என்னால் ஒரு உயிரை உண்டாக்க முடியல, ஒரு உயிரை என்னோடு இணைச்சு கொள்ள முடியல, வளர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தின் ஒரு அழுகையும் கண்ணீரும் தான் மாதவிடாய். சாதாரண கண்ணீர் அல்ல, இரத்த கண்ணீர். ஏன் முதல் இந்த மாதவிடாய் ஆரம்பிக்கும் போது இந்த கர்ப்பப்பைக்கு ஒரு தகுதி கிடைக்குது. என்ன தகுதி? ஒரு குழந்தைய, ஒரு உயிரை உருவாக்குற தகுதி. அப்படி உருவான உயிரை தன்னோட இணைச்சு கொள்ற தகுதி, அதை ஒரு 9 மாதம் தன்னை விட்டு போய்விடாமல் பிடித்துக் கொள்கிற அந்த தகுதி, அந்த முதிர்ச்சி, அந்த வளர்ச்சி, இதுதான் முதல் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய். தகுதி மட்டுமே இந்த கர்ப்பப்பைக்கு இருக்கு. இன்னும் அதுக்கு அனுமதி கிடைக்கல ஒரு உயிரை உண்டாக்க. தகுதி முதல் மாதவிடாய், அனுமதி திருமணம். பாவம் இந்த கர்ப்பப்பைக்கு தெரியல, என்னுடைய முதலாளி, என்னுடைய எஜமானி, நான் யாருடைய கர்ப்பப்பையோ அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆனால் மட்டுமே ஒரு உயிரை உருவாக்குவதற்கு அனுமதி சீட்டு வழங்கப்படும் இந்த பெண்ணுக்கு. இந்த கர்ப்பப்பைக்கு அது தெரியவில்லை. அதனால இது என்ன பண்ணுது? விடமாட்டேன், மாதம் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் மாதவிடாய். இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு நாள் அந்த கருமுட்டை வெளியில வந்து 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 காத்திருந்து அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த மணமகன், அந்த விந்து அணு இந்த கர்ப்பப்பைக்குள் வந்து இந்த பெண்ணோடு இணைந்து ஒரு உயிரை உண்டாக்குவான். அது வரைக்கும் இந்த முயற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு மாசமும் இந்த கர்ப்பப்பை, அந்த சினைப்பாய் ஒவ்வொரு முட்டையை தேர்ந்தெடுத்து அந்த முட்டையை வளர்த்து எப்படியாவது ஒரு உயிரை உண்டாக்குமா அப்படின்னு ஒரு முயற்சி தான் பண்ணுது. அது நடக்கலை அப்படின்னா மறுபடியும் அதை தன்னைத்தானே தயார்படுத்திக்க ஆரம்பிக்குது அடுத்த முயற்சிக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை முறையாக மாதம் நடத்துறது யார்? உங்களுடைய பிரெயின், மூளை, அதிலிருந்து சுரக்கின்ற ஹார்மோன்ஸ், சினைப்பை, அதில் சுரக்கிற ஹார்மோன், இந்த சினை முட்டையை அடைகாத்து கொண்டிருந்த அந்த நீர்ப்பை, அதிலிருந்து சுரக்கிற ஹார்மோன், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் மாதம் இந்த முயற்சியையும் இந்த மாற்றங்களையும் உண்டாக்குறது. ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கு தகுதி சுமார் 30 ஆண்டுகள், 15 to 45 வயது வரைக்கும். இந்த 30 ஆண்டுகளில் சுமார் ஒரு 360 முறை இந்த முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இந்த பெண் தாய்மை அடைகிறாள், ஒரு உயிரை உண்டாக்க முடியுது அப்படின்னா அது உண்டானதிலிருந்து சுமார் 9 மாதங்கள் இந்த முயற்சியை தள்ளி வைக்கிறாள். அந்த 9 மாதங்கள்ல இந்த கர்ப்பப்பை ஒரு கருவறையா மாறி அதுக்கு வேற வேலை இருக்கு. இந்த குழந்தைய வளர்க்குறதும், காப்பாற்றுறதும், உணவு கொடுக்கறதும், இரத்த ஓட்டத்தை கொடுக்கறதும், இந்த குழந்தைய ஒரு முழு உயிரோடு உள்ள ஒரு குழந்தையா இந்த உலகத்துக்கு தருவதற்கு உள்ளே பல வேலைகள் நடக்குது. இந்த குழந்தைக்கும் இந்த தாய்க்கும் உள்ள பந்தம், அந்த தொப்புள் கொடி, அந்த நஞ்சுத்தட்டு, இது மூலியமா அந்த குழந்தைய வளர்த்து
இந்த இனம் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு மாத முயற்சி தான் மாதவிடாய். இது ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம் தான். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. menstrual cycle, periods, menses, தூரம், வீட்டு விளக்கு, பூப்பெய்தல், மஞ்சள் நீராட்டு, இப்படி பல பேரை இதுக்கு வச்சு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த ஊர் முழுக்க தெரியப்படுத்துறது ஒரு நல்ல விஷயமே இல்லை. இது ஒரு சாதாரண மக்களுக்கு மேலோட்டமாக சொன்ன ஒரு விளக்கம். இது அப்படியே ஃபேஸஸ், மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ், ஃபாலிக்கல் ஃபேஸ், லூச்சியல் ஃபேஸ், இது மெடிக்கல். இதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மாதவிடாய் வெறும் உதரப்போக்கு அல்ல, ஒரு உயிரை உண்டாக்குறதுக்கு உண்டான முயற்சி தான். அந்த முயற்சியில் ஏற்படுற ஒரு தோல்வி தான் மாதவிடாய்.